ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோவில் மாமா வித் பேபிமா சேனல் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அவங்க ரீசெண்டா போட்ட பல வீடியோக்களை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பேசலாம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். நார்மலா ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்துக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு, வேல்யூஸும் இருக்கும். அந்த குடும்பத்துல உள்ள தலைவர் அந்த குடும்பத்தை ஓன் பண்ணுவாரு. அந்த குடும்பத்தை பாதுகாப்பாவும் கௌரவமாவும் நடத்துறதுல முன்மாதிரியா இருப்பாரு. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல அப்பா என்ற ரோல் ரொம்ப முக்கியமான ரோல். அந்த அப்பா என்பவர் தன் குடும்பத்தை ரொம்ப டிசிப்ளினாவும் ரொம்ப பர்ஃபெக்டாவும் தான் கொண்டு போக விரும்புவாரு. ஆனா இந்த மாமா வித் பேபிமா சேனல்ல உள்ள அவரை பாருங்களேன், தன் குடும்பத்தை வீதியில கொண்டு வந்து அத நாடகமாக்குறதுல ரொம்ப கை தேர்ந்தவங்க இவரு. வழக்கமா தன் குடும்பத்துல உள்ளவங்களை காட்டி வித்த காட்டிக்கிட்டு இருந்தவரு இப்ப அவருடைய பெண்ணோட கல்யாணத்தை வச்சு நமக்கு வித்த காட்டி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. இது தன்னுடைய பெண்ணோட கல்யாணம் ரொம்ப பிரைவேட்டான ஃபங்க்ஷன், ரொம்ப பர்சனலான விஷயம் என்பதை கூட அவருக்கு தெரியாம அவர் வீட்டுல நடக்கிற ஒவ்வொன்னையும் நாடகமாக்கிக்கிட்டே இருக்காரு. ஒரு மனுஷனுக்கு பணத்தாசை வந்துட்டா அவன் என்னென்னலாம் பண்ணுவானோ அதையெல்லாம் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப கூட பாருங்களேன், அவரோட பொண்ணோட கல்யாணத்தை வச்சு ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டுட்டாரு. அதையே இப்ப புதுசா கல்யாண சீரீஸ்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரா. அதுவும் 13 சீரீஸா வருமா. அந்த 13 சீரீஸ்லயும் பல பாகங்களா அதை வெளியிட போறாரா. அவர் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி டெய்லி ஒரு வீடியோ வருமா, சாயந்தரமான ஷார்ட்ஸும் வருமா. பாப்பாவோட மேரேஜ் சீரீஸ் 1 பந்தக்கால், ஓகேங்களா. இப்படியே கண்டினியூஸா நம்மளுக்கு வந்து 13 சீரீஸ் போகும். இப்படிதான் தன்னுடைய பொன் கல்யாணத்தை விளம்பரப்படுத்தி வியாபாரமாக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்கு சமூக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கணும். முக்கியமா இந்த லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லாம் போடுறாங்க பாருங்க, அவங்க கொஞ்ச நாளும் அடுத்தவங்களை பத்தி யோசிக்கணும். அவங்கள மட்டுமே யோசிக்கிறதுனாலதான் இது மாதிரி கண்ட வீடியோக்களை போடுறாங்க. இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இவங்க சார்ந்திருக்கிறது ஒரு மதம், அதுக்கென்று தனி வழிபாட்டு முறையெல்லாம் இருக்கு. அததான் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வீடியோக்காகவும் பாக்குறவங்களை ஏமாத்துறதுக்காக ஒண்ணு பண்றாங்க பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, பந்தக்கால் ஃபங்க்ஷன் ஒண்ணு வைக்கிறாங்க. இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷன்லாம் அவங்க சார்ந்த புரோட்டஸ்டன்ட்ல பண்ணவே மாட்டாங்க. அவங்களாம் நெத்தியில பொட்டு வைக்கிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறவங்க. அது அவங்களுடைய பழக்க வழக்கமும் கூட. அந்த வழிபாட்டு முறையை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீடியோவுக்காக ஒரு டிராமா பண்ணும் பாருங்க, அதுக்காக பந்தக்கால்னு ஒண்ணு ரெடி பண்ணி அத பக்கெட்டுக்குள்ள வைக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஏதோ பேருக்காக ஒண்ணு பண்ணுவோம், பாக்குறதுக்கு தான் அப்பாவி கூட்டம் இருக்கே, அதுவும் நம்ம எதை போட்டாலும் பாப்பாங்க என்ற கணக்குல தான் அவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அப்புறம் அவங்க பண்ணதெல்லாம் பாருங்களேன். பேச்சுலர் பார்ட்டின்னு ஒரு வீடியோ போடுறாரு. அது குடிச்சிட்டு கூத்தடிக்கிற ஃபங்க்ஷன். அது அவரு அந்த பார்ட்டியும் நடத்துறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க பண்ணிக்கங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா அதையே வீடியோவா போட வேண்டிய அவசியம் என்னன்னு தான் நான் கேக்குறேன். இப்ப உங்க இஷ்டத்துக்கு நீங்க கூத்தடிப்பீங்க, அத வீடியோவா போடுவீங்க, அதையும் ஏதோ ஒரு ஃப்ளூக்ல நிறைய பேரும் பாத்துறாங்க. நான் கேக்குறேன், இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் பதிவிடுறதுனால யாருக்கு என்ன பயன் இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி சங்கீத் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அப்புறம் ஹல்தி ஃபங்க்ஷன், நலுங்கு ஃபங்க்ஷன் இவர் அடுக்கிக்கிட்டே போறாரு. எல்லா ஃபங்க்ஷனையும் நடத்தி அதுல சம்பாதிக்கணும் என்ற நோக்கத்திற்காக நம்ம நாட்டுல எந்தெந்த மூலையில என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குமோ அதெல்லாம் அவர் பொண்ணு ஃபங்க்ஷன்ல வச்சு வியாபாரமாக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்களாம் லைஃப் ஸ்டைல் vlogன்னு தான் போடுறீங்க. அதுல உங்களுடைய ரியல் லைஃபையும் உங்க ரியல் கேரக்டரையும் நீங்க எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல லீட் பண்றீங்க என்பதை பார்க்கணும் என்பதற்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க அடிக்கிற கூத்தெல்லாம் ரொம்ப ஃபேக்காவும் அன்ரியலிஸ்டிக்காவும்
நோக்கத்துக்காகவும் லாபத்திற்காக மட்டும்தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறீங்க. அதனால இவரு கல்யாணத்தை வச்சு நிறைய ஸ்டண்ட் அடிக்கிறாருங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாம் தெரியலையா இவர் எந்த மாதிரி கிறுக்கத்தனம் பண்ணிட்டு இருக்காரு, எந்த வித பொறுப்பும் இல்லாத வீடியோ போடுறாரு என்பதை புரிஞ்சுக்குங்க. நோகாம நொங்கு எடுக்கிறான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, அததான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவர் ஒரு ஆடம்பரமான ஒரு திருமண நிகழ்வை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுல ஃபேக்கா செயற்கைத்தனமா நிறைய விஷயம் பண்றாரு. இது மட்டும் கிடையாதுங்க, இவர் பொண்ணு திருமணத்தை பத்தி இவர் சேனல்ல மாமா வித் பேபி சேனல்ல இவர் தனியா வீடியோ போடுறாரு. அவங்க பொண்ணு ஏஜி vlogs என்ற பெயர்ல அவங்க சேனல்ல இது வீடியோக்களை போடுறாங்க. ஆக குடும்பம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க, நம்மள வச்சு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இதை ஏன் நீங்க திரும்ப திரும்ப காட்டாதீங்க, இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் பதிவிடாதீங்க நான் சொல்றேன்னா, உங்க வீடியோக்களை பாக்குற எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க, வறுமையில இருக்காங்க, பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் உங்கள மாதிரி ஏமாத்த தெரியல, உங்க வீடியோக்கெல்லாம் பார்த்து ஏமாந்துகிட்டு இருக்காங்க. அம்பானி வீட்டு கல்யாணத்தை கூட 1 மாசத்துல நடத்தி முடிச்சிட்டாருங்க. இந்த மாமா வித் பேபி மேட்ச் சேனல் பண்றாரு பாருங்க, அவர் பொண்ணு கல்யாணத்தை கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல வீடியோவா போடுறாரு, போட்டுக்கிட்டே இருக்காரு, இன்னும் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. இப்பதான் இன்விடேஷன் பந்தக்கால்னு வந்திருக்காரு. இன்னும் எத்தனை டிராமா வீடியோக்கள் வருமோ என்று எனக்கு தெரியல. அப்படியே அவர் பொண்ணு கல்யாணத்தை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைச்சா ஒரு வீடியோல சொல்லலாம், இல்ல 2 வீடியோல சொல்லலாம், 1000 வீடியோ போடுறாரு. அப்பவே நல்லா புரிஞ்சுக்குங்க, அவருடைய நோக்கம் பணம் மட்டும்தான். அதுக்காக தான் இந்த திருமண டிராமா வீடியோக்கள் எல்லாம். அதனால இந்த விஷயத்துல அவரை மட்டும் நான் தப்பு சொல்ல விரும்பல, பாக்குற நம்மளையும் தான். ஏன்னா நம்ம அவரை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவர் வீடியோக்களை பாக்குறதுனாலதான் இந்த மாதிரியான டிராமா வீடியோக்கள் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதே வேலையை லைஃப் ஸ்டைல் சேனல் நடத்துறவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல வாழைப்பழ மாதிரி பேசி ஒரு சேனலை ஆரம்பிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை காட்டுறாங்க, அவங்க குடும்பத்துல நடக்கிற எல்லாத்தையும் காட்டுறாங்க. இதுதான் ஹேமாஸ் கிச்சன் சேனலும் பண்ணாங்க, அம்மா சமையல் சேனலும் பண்ணாங்க, அம்மா கைப்பக்குவம் சேனலும் பண்ணாங்க, இப்போ இந்த சேனலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனவே தயவு செய்து பாக்குற வியூவர்ஸ் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நம்மளுடைய வீக்னஸ்லயும் நம்மளுடைய எமோஷனோட விளையாடுறாங்க, நம்மள பயன்படுத்தி லாபம் பாக்குறாங்க. அதனால பாக்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் விழிப்பா இருங்க, கொஞ்சம் பொறுப்பா இருங்க. இந்த மாதிரி மாமா வித் பேபி மேட்ச் சேனலுக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, அவங்கள என்கரேஜும் பண்ணாதீங்க. கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.